நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், எப்படி அதை இது பண்ணோம் பாருங்கள். இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் எ சம்மரி ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ப்ரிப்பேர்ட் அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயர். It is prepared to find out the surplus or deficit pertaining to a particular year. மெயினாக எதுக்கு ஒவ்வொரு இயர் அக்கௌண்டிங் இயர் எண்ட்லேயும் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் என்ன பர்பஸ்க்காக இது ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டு ஃபைண்ட் அவுட் த சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட் பர்டனிங் டு அந்த பர்டிகுலர் இயரில் நமக்கு சர்ப்ளஸ் கிடச்சிருக்கா இல்லை டெஃபிசிட் கிடச்சிருக்கா. சர்ப்ளஸ்னால் என்ன, கெயின், இட்ஸ் அ ப்ராஃபிட். டெஃபிசிட்னா இட்ஸ் அ லாஸ். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சர்ப்ளஸ் அண்ட் டெஃபிசிட். நம்ம வந்து அதே ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது என்ன சொல்கிறோம், நெட் ப்ராஃபிட், நெட் லாஸ், கிராஸ் ப்ராஃபிட், கிராஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம் இல்லைங்களா. ஆனால் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எது வரணும்னு சொல்லி பார்த்தோம், சர்ப்ளஸ். லாபம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ப்ராஃபிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ சர்ப்ளஸ். அதே வந்து எக்ஸ்பென்சஸ் அந்த இடத்துல அதிகமாக இருந்துச்சு, இட்ஸ் அ டெஃபிசிட். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. அடுத்தது பாருங்கள், இட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட் இன் த நேச்சர் in which items of revenue receipts and revenue expenditure relating to the current year alone are recorded. It is prepared following the actual basis of account. Actually ஒரு இன்கம் அண்ட் அதே வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதே நேச்சர் ஆஃப் த அக்கௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி இட்ஸ் ரியல் அக்கௌண்ட்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அதே வந்து இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இட்ஸ் அ நாமினல் அக்கௌண்ட். மெயினாக இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும்தான் எதில் நம்ம என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ரிலேட்டிங் டு த கரண்ட் இயர் அலோன் ஆர் ஒன்லி கரண்ட் இயர்னுடைய ரெவன்யூ ரெசிப்ட் என்ன, கரண்ட் இயர்னுடைய ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்ன, அதை மட்டும்தான் நம்ம எதில் கொண்டு வர முடியும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கொண்டு வர முடியும். ஓகேங்களா. ஆனால் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் நம்ம போடும்போது என்ன எதிர்பார்த்தோம், இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீட் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்ஸ்கிரிப்ஷன் இயர் மூணுத்தையுமே அதில் காமிச்சோம். ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் இது எல்லாமே நம்ம காமிச்சோம் இல்லைங்க. ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் இயரில் எவ்வளோ இன்கம், கரண்ட் இயரில் என்ன எக்ஸ்பெண்டிச்சர், அதை மட்டும்தான் நம்ம இங்கே என்டர் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சா. இந்த நேச்சர் ஆஃப் த அக்கௌண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட். ஆனால் ஒன்று என்ன, ஒன்லி த கரண்ட் இயர்னுடைய ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஓகேங்களா. அடுத்தது, இட் இஸ் ஜஸ்ட் லைக் ப்ரிப்பேரிங் எ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். இப்போ இங்கே கொடுத்துறாங்க, இதை நம்ம எப்படி ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுமோ அதே மாதிரி தான் இது. இன் திஸ் அக்கௌண்ட் இன்கம்ஸ் ஆர் ஷோன் ஆன் த கிரெடிட் சைட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஷோன் ஆன் த டெபிட் சைடு. ஓகேங்களா. அப்போ ஹெட்டிங் எப்படி எழுதுகிறோம், ஃபஸ்ட்டு டெபிட் சைடு என்ன வரணும் நமக்கு, எக்ஸ்பெண்டிச்சர். கிரெடிட் சைடு நமக்கு என்ன வரும், இன்கம். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். இன் திஸ் அக்கௌண்ட் இன்கம்ஸ் ஆர் ஷோன் ஆன் த கிரெடிட் சைடு ஆஃப் எக்ஸ்பென்சஸ் credit side and the expenses are shown on the debit side. Apart from the cash items, non-cash items such as the income accrued but not received, loss or gain on sale of fixed assets, depreciation etc. will also be recorded. இப்போ நம்ம ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போடும்போது நான் கேஷ் ஐட்டம் எதுவுமே எங்கே வராதுன்னு சொல்லலாம். டிப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸு, இந்த அக்ரூடு இன்கம்ஸு, இது எல்லாமே நமக்கு எங்கே வராது, நான் கேஷ் எல்லாமே எங்கே வராதுன்னு படித்தோம், அந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் வராதுன்னு படித்தோம். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கை அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நான் கேஷ் ஐட்டம் எல்லாமே நம்ம இதில் என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு கேட்கும்போது நம்ம ஈஸியாக இதை ஐடென்டிஃபை பண்ணி எழுத முடியும். ஓகேங்களாப்பா. அடுத்தது பாரு, it helps to enable the members to know the working of the organizations and to know whether its income is sufficient to meet his expenses. அப்போ நமக்கு எவ்வளோ இன்கம் வருது, அந்த இன்கம் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு போதுமானதாக இருக்கா அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இட் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் எ கிவன் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். இப்போ ஸ்டெப்ஸ் எப்படி வந்து நம்ம அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான்
opening and closing balance of cash and the bank account in receipt and payments account must be excluded. இப்போ receipt and payment account நம்ம என்ன பண்ணுவோம், opening and closing balance நம்ம சம் கொடுத்துருப்பாங்க, அது அப்படியே எடுத்துடுவோம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் அந்த 2 ஐட்டம் நமக்கு வராது. கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். அதே மாதிரி எதுவும் அதை ஃபஸ்ட்டாக என்ன பார்த்தோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ஒன்லி ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும்தான் இதில் ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ இந்த கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 2 நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது ஒன்லி ரெவன்யூ ரெசிப்ட் pertaining to the current year should be taken to the credit side of the income and expenditure account. அப்போ ரெவன்யூ ரெசிப்ட் நம்ம என்ன, இஸ் எ இன்கம். அது என்ன, கரண்ட் இயர் ரெசிப்ட்ஸ் மட்டுமே தான் நம்ம என்ன பண்ணோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கிரெடிட் சைடில் நம்ம கொண்டு வரோம். ஏன்னா கிரெடிட் சைடு தான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்கம் அக்கௌண்ட் இல்லைங்களா. இன்கம் வந்து எந்த சைடு எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் கிரெடிட் சைடு. ஸோ ஒன்லி ரெவன்யூ ரெசிப்டை மட்டுமே நம்ம இதில் என்ட்ரி கொண்டு வரணும். அடுத்தது டியூ த அட்ஜஸ்ட்மெண்ட் ஷுட் பி மேட் ஃபார் த இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இன்கம் அக்ரூட் ஃபார் த கரண்ட் இயர் அண்ட் ஃபார் த அமௌண்ட் ரிலேட்டிங் த ப்ரீவியஸ் இயர். அதாவது கரண்ட் இயர், இப்போ வந்து கரண்ட் இயர்னுடைய ஒரு அமௌண்ட், ஒரு ரெசிப்ட்டு லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே கொண்டு வர முடியும். அதே மாதிரி வந்து அந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இதில் வந்து நம்ம பண்ணணும். அது ப்ரீவியஸ் இயரில் இருந்துச்சோ அல்லது நெக்ஸ்ட் இயருக்கு அடுத்த வருஷத்துக்கானது, அடுத்த வருஷம் வந்து இந்த வருஷத்துக்கு அது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு, இல்லை அடுத்த வருஷத்துக்கான இன்கம் ஏதாச்சும் இந்த வருஷத்தில் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அடுத்து சிமிலர்லி த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டிங் டு த கரண்ட் இயர் ஒன்லி மஸ்ட் பி டேக்கன் இன் த டெபிட் சைட் ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே போடுறோம், இந்த இதில் டெபிட் சைடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் மஸ்ட் பி மேட் ஃபார் த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் அண்ட் த கரண்ட் இயர் அண்ட் ஃபார் த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் த ப்ரீவியஸ் இயர் அண்ட் கரண்ட் இயர். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த வருஷம் அதை வரலன்னு அதை விடக்கூடாது. சில இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், இதில் செய்ய முடியும். அடுத்து பாருங்க, எனி இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ் relating to specific fund must not be taken to the income and expenditure account. அதே இதில் வந்து எனி இன்கம் அண்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெசிஃபிக் ஃபண்டோடது ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாட் பி டேக்கன் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அடுத்தது நான் கேஷ் ஐட்டம்ஸ் சச் as the bad debts, depreciation, loss or gain of sale of assets etc. will which are not recorded in the receipts and payments account must be recorded in the income and expenditure account. இல்லை இப்போ நான் கேஷ் பேட் டெப்ட்ஸ், டிப்ரிசியேஷன், லாஸ் ஆர் கெயின் ஆஃப் த சேல் ஆஃப் அசட்ஸ்ன்னு சொல்லிச்சுன்னா எதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் நம்ம வந்து எப்பயுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஆனால் அதை நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது the balancing figure of the income and expenditure account is either surplus or deficit as will be transferred to the capital fund in the balance. நமக்கு இதில் என்ன கிடைக்கும், இயர் எண்டில் சர்ப்ளஸ் கிடைக்கலாம், இல்லை டெஃபிசிட் கிடைக்கலாம். அதை நம்ம எந்த இதுக்கு மாற்றிக்கணும், பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் ஃபண்டில் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இஃப் த டோட்டல் ஆஃப் த கிரெடிட் சைட் ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மோர் தென் த டோட்டல் ஆஃப் த டெபிட் சைடு, எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், the difference represents the surplus இல்லையா. இப்போ இன்கம் அதிகமாக இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ரெப்ரசன்ட் த சர்ப்ளஸ். இஃப் த டோட்டல் ஆஃப் த டெபிசைட் ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்ட் அக்கௌண்ட்ஸ் இஸ் மோர் தென் த டோட்டல் ஆஃப் த கிரெடிட் சைட், இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெப்ரசன்ஸ் த அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸஸாக இருந்து இது வந்து இன்கம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா இது உங்களுக்கு? இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இதில் நம்ம படித்ததை வச்சு அதனுடைய டிஃப்ரென்சியேஷனை நம்ம வந்து ஈஸியாக எழுதிக்க முடியும். அது பின்னால் வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்குண்டான ஃபார்மட் கொடுத்துருக்காங்க பாரு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு இதையும் நீங்கள் படிச்சுக்கணும் நல்லா. என்னென்ன வரும், இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டெபிட் கிரெடிட் போட்டோம். டெபிட் சைடு என்ன வருது, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். கிரெடிட்டர் சைடு என்ன வருது, இன்கம் வருது. இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 salaries, 2 charities, 2 rent paid, donation paid, stationery paid,
லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட். அதே ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட்னா இன்கம் சைடில் வரும். இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட் அப்படின்னு சொன்னால் இன்கமில் வரும். லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். தென் டிப்ரிசியேஷன் வேல்யூ வரும். அடுத்தது இன்கம் சைடு எடுத்துகிட்டா சப்ஸ்கிரிப்ஷன், டொனேஷன் ரிசீவ்ட், அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்ட், கிராண்ட் கமிஷன் ரிசீவ்ட், ரெண்ட் ரிசீவ்ட், தென் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட். அடுத்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். இங்கே வந்தால் கிரெடிட் சைடு வந்து இட்ஸ் டெஃபிசிட்டு, இந்த சைடு டெபிட் சைடு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ சர்ப்ளஸ். ஓகே பாப்பா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு இது? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உட்காந்து ஒரு நிமிஷம் இதை அப்படியே படிங்க. எதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர், எதெல்லாம் சேலரிஸ் பெய்டு, சேரிட்டிஸுக்கு கொடுக்கறது, ரெண்ட் பெய்டு, டொனேஷன், இதெல்லாம் என்ன திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கக்கூடாது. ரிசீவ்டு அப்படிங்கிறது சப்ஸ்கிரிப்ஷன், டொனேஷன் ரிசீவ்டு அப்படிங்கிற அவங்களே கொடுத்துட்டாங்க. அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டு, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு. நம்ம இதெல்லாம் ஏன் மிஸ் இதெல்லாம் டொனேஷனு இந்த அட்மிஷன் ஃபீஸ் ரெண்டுமே வரும் இல்லை. ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட் ரெண்டு பண்ண அதில் நம்ம ஹிண்ட்டு என்ன படிச்சிருக்கோம் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே எங்கே தான் வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ரெவன்யூ ரெசிப்டில் தான் வரும்ன்ட்டு ஒரு ஹிண்ட் பார்த்தோமா? தப்பா முன்னால் பேஜில் அப்புறம் பேஜ் நம்பர் 48 நோட்டுன்னு கொடுத்துருக்காங்கப்பா. என்ட்ரன்ஸ் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ், donation, special fees and grant from the government and other organization have been treated as the revenue receipt அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம், இதை நம்ம ரெவன்யூ ரெசிப்டாக மட்டும்தான் வச்சுக்க முடியும். அடுத்தது இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு தான் நமக்கு சர்ப்ளஸ் அண்டு டெஃபிசிட். ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே படிங்க பார்க்கலாம். அடுத்து சம் பார்க்கலாம் நம்ம.